ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அருமையான ஒரு பீர்க்கங்காய் பருப்பு குழம்பு, பருப்பு கூட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். இது நம்ம காரக்குழம்பு, அப்புறம் வத்த குழம்பு, அப்புறம் சின்ன வெங்காய பூண்டு குழம்பு, கருவேப்பிலை குழம்பு எல்லாம் செய்வோம் இல்லையா? அதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஒரு எதுவும் இல்லாமல் ஒரு சாஃப்டாக நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. இது பீர்க்கங்காய் நல்லா எலசாக இருக்கிற பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் எல்லாம் நல்லா சீவிடுங்க. இது பீர்க்கங்காய் என்னென்னா, நம்ம ஒரு 4 பேருக்குன்னா ஒரு பெரிய பெரிய பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இந்த வெயில் காலத்தில் இன்னும் இந்த பீர்க்கங்காய் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக சுவையாக இருக்கும். இப்போ இந்த பீர்க்கங்காய் தோல் நல்லா இப்படி எடுத்துடுங்க. எடுத்துட்டு கசப்பு பார்த்துக்கோங்க. சில பீர்க்கங்காயெல்லாம் கசப்பு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கசப்பு பார்த்துக்கோங்க. கசப்பு இல்லைன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்புறம் நீங்கள் பண்ண குழம்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் என்னென்னா ரொம்ப முத்தி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிடலாம். நான் தோரம் பருப்பு 1 கப்பு ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் இல்லை இந்த இந்த இது நீங்கள் பீர்க்கங்காய் இல்லை புடலங்காய் கூட செய்யலாம், சுரக்காய் செய்யலாம், அப்புறம் சௌச்சவ் இருக்கும் இல்லையா, அதில் கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். இந்த 4மே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான மெத்தடு, பட் ஆனால் சுவையாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம காரமாக எதாவது செஞ்சு பக்கத்தில் ஒரு சின்ன கூட்டு அந்த மாதிரி வைக்கணுன்னா இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பீர்க்கங்காவை கட் பண்ணியாச்சு. நான் ஒரு குக்கர் எடுத்துட்டேன். குக்கரில் நம்ம இந்த கட் பண்ண பீர்க்கங்காய் இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, தோரம் பருப்பு நான் நல்லா அலசிட்டு ஒரு 4-5 அலசிட்டு கழுவி வச்சுருக்கேன். இது ஊற போட்டிருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். இப்போது இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூளும் போட்டு குக்கர் ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நல்லா விசில் வச்சுட்டு வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பீர்க்கங்காய் நம்ம தாளித்து விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சு விட்டுறேன். இப்போ தாளிப்புக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா ஒரு 4 கிள்ளி போட்டுருங்க. இதுதான் நம்ம போட்டுற காரம். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி வறுத்துக்கோங்க. நல்லா கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, பீர்க்கங்காவும் பருப்பும் தோரம் பருப்பும், அது இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா தளன்னு கொதிக்கும் போது இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த இது பருப்பு நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த கூட்டு இன்னும் சுவையாக இருக்கணும்னா நம்ம நெய்யில் தாளித்து கொட்டிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வேளை இது இப்படியே சாப்பிட கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்குன்னா தேங்காய் பச்சை மிளகாவும் அரைச்சி ஊற்றிக்கலாம். எனக்கு ஆனால் இந்த பருப்பு இப்படி செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நெய்யில் சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த பருப்பு போட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் பக்கத்தில் ஒரு காரசாரமான ஒரு குழம்போ ஒரு பொரியலோ வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.